இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இஞ்சி டீ வந்து போட்டுட்ருக்கேன். பக்கத்தில் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து முட்டை வந்து வேக போட்டிருக்கேன். இன்றைக்கி சாப்பாடெல்லாம் தீர்ந்துருந்துச்சு. நல்ல சூர மீன் குழம்பா எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அதான் டின்னருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு பார்த்தேன். இந்த வாரம் வந்து மாவும் அரைக்கலை. அது ரொம்ப பிஸியாக இருக்க டைமே இல்லை. அதுக்கப்புறமா இந்த மேகி வந்து எப்போவுமே நான் இப்பி தான் சாப்பிடுவேன். இப்பி நூடுல்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதுதான் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மசாலாவும் போட்டு முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுற நேரம் வந்து இந்த அதில் வந்து டாப்பிங்ஸுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சீசனிங். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எடுத்து சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பி நூடுல்ஸ். பிள்ளைங்க வந்து சாப்பிட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கு போட்டு வச்சுருக்கேன். எல்லோரும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம க்ளீனிங் வேலை, பாத்திரம் எல்லாத்தையும் டிஷ் வாஷர்லாம் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவனும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கம்பு இட்லிக்கு வந்து மாவு ஊற வச்சுட்டு அப்புறமா டிஷ் வாஷர் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணி விட்டுருந்தேன். எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி ஒதுக்கியாச்சு.